இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அநேக நேரங்களில் நாம் வெளிப்படையான வாழ்க்கையை பார்க்கிறோம், அதனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை, பற்றுறுதி, அவரை சார்ந்திருப்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் வெளியே பார்ப்பதற்கு நாம் ஆவிக்குரிய போல காணப்படலாம், உள்ளுக்குள்ளே நாம் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்க முடியும். இங்கு தேவன் சொல்லுகிறார், அந்த குடும்பத்திலே, ஈசாய் குடும்பத்திலே வெளியே வாட்ட சாட்டமாக இருந்த அன்னையமாக இருந்தாங்க, ஆனால் இருதயத்தில் தேவன் மேல் வாஞ்சை உள்ள தாவீதை கர்த்தர் பார்த்தார். ஆனால் அவன் வெளியே பார்ப்பதற்கு ஆடு மேய்க்கிறவனை போல காணப்பட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளியே நீங்கள் பார்க்க சாதாரணமாக இருக்காங்க, உள்ள நீங்கள் ஆண்டவருக்காக இருக்கிற வாஞ்சையை பார்க்கிறார். அதற்குரிய அவர் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அந்தரங்கத்தில் வேதத்தை படிக்கிற, ஜெபிக்கிற, தேவனோடு நேரம் செலவழிக்கிற ஒவ்வொன்றும் தேவன் அவருடைய நேரடி பார்வையில் அது இருக்கிறது. அந்தரங்கத்திலே பார்க்கிறவர் வெளியரங்கத்திலே பதிலளிக்கிறார். ஸோ இருதயத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் தேவன் பார்க்கிறார். காடுகளிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். மனிதர்கள் அதை பார்க்கவில்லை. ஏற்ற வேளை வந்த பொழுது, அபிஷேகம் பண்ணுவ சாமியில் வந்த பொழுது, நீ இவனை அபிஷேகம் பண்ணு என்று மற்றவர்கள் எல்லாம் புறந்தளித்தான். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், அந்தரக்கை பார்க்கிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை ராஜாவாக உயர்த்துவார். செபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருதயத்தை தேவனோடு நேர்கோட்டிலே, வேதத்திலும் ஜெபத்திலும் உறவிலே பலப்படுத்தி அவர்களுக்கான வைத்திருக்கிற உயர்வை பெற்றுக்கொள்ள தாவீதை போல தேவனுக்கு பிரியமானவர்களாக நான் பிளஸ் பண்ணுறேன். நீ அப்படி செய்கிறபடியால் நமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.